தமிழ்நாடு சேரர், சோழர், பாண்டியர் என்னும் மூவேந்தர்களால் ஆளப்பட்டு வந்தது. சேர அரசர்கள் தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியை ஆண்டுட்டு வந்தாங்க. சோழர் கிழக்கு பகுதியையும், பாண்டிய மன்னர்கள் தெற்கு பகுதியையும் ஆண்டுட்டு வந்தாங்க. இவற்றை முறையே குணபுலமும், தென்புலமும், குடபுலமும் என சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுது. கடல் சார்ந்த நிலம் சேர்ப்பு என்னும் சொல்லால் தொன்று தொட்டு வழங்கப்பட்டு வந்தது. நீர் சூழ்ந்த கடலும் நிலமும் சேரும் இடத்தை தமிழர் சேர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேர நாட்டின் பெரும் பகுதி சேர்ப்பு நிலமும், சோழ நாட்டிலும் பாண்டிய நாட்டிலும் சேர்ப்பு பகுதி இருந்தாலும் இவற்றில் உள்நாட்டு பகுதி தான் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சேர மன்னர்களுடைய முழு வரலாறையும் நம்ம பார்க்கலாம். சேர நாட்டை ஆண்ட மன்னர்கள் அனைவரையுமே சேரமான் என்னும் அடைமொழியில் தொடங்கும் பெயருடன் குறிப்பிடுறாங்க. சேர மன்னர்களுடைய கொடி வில்கொடி. சேரர்கள் வில்லால் அம்பு எய்வதில் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. மூவேந்தர்களில் ஒருவரான இவர்கள் கரூரையும் வஞ்சியையும் தலைநகரமாக கொண்டு ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. சில சேர அரசர்கள் தொண்டியையும் தலைநகரமாக கொண்டு ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. 8 தொகை நூல்களில் ஒன்று 10 சேர மன்னர்கள் 10 பேரை பற்றி 10 பாடல்களாக பாடப்பட்ட நூல். அதனால் இதுக்கு 10 அப்படின்னு பெயர் வந்திருக்கு. 17 மேல்கணக்கு நூல்களில் இதுவும் ஒன்று. கீழ்கணக்கு நூல்களை விட காலத்தால் முதலில் தோன்றியது இது. 10 அரசர்களோட கொடை, வீரம், சிறப்பு ஆகியவற்றை கூறும் நூல் இந்த நூல். ஒவ்வொரு 10லும் உள்ள பாடல்களுக்கு தனித்தனியாக தலைப்புகளும் கொடுத்துருக்குறாங்க. அந்த தலைப்புகள் 10 பாடல்களில் இருந்து ஏதேனும் ஒரு வரியிலிருந்து எடுக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. அவற்றில் உள்ள சில தலைப்புகளை பார்க்கலாம். அடுநை ஆவுதி, பூத்த நெய்தல், சீர்கால் வெள்ளி. இந்த நூலில் குறிப்பிட்டுள்ள இந்த சேர அரசர்களை பற்றி பார்க்கலாம். முதல் 10 பாடல்கள் உதியன் சேரலாதனை பற்றி பாடப்பட்டது. ஆனால் இது தெளிவான ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம், இந்த பாடல்களில் ஒன்று கூட கிடைக்கல. அவங்க எழுதின பேரும் தெரியல. ஆனால் இந்த அரசர் தன் படை வீரர்களுக்கு சோறு கொடுத்ததாக குறிப்புகள் தெரிவிக்குது. தன் வெற்றிக்காக போரிட செல்லும் வீரர்களை உற்சாகப்படுத்துவதற்காக மன்னர்கள் விருந்து அளிச்சிருக்கிறாங்க. அப்படி கொடுத்த மன்னர்களில் இவர் குறிப்பிடத்தக்கவர் அப்படின்னு சொல்றாங்க. மன்னர்கள் தன் படை வீரர்களுக்கு கொடுக்கும் விருந்தை பெருஞ்சோறு அப்படின்னு சொல்றாங்க. 2ஆம் 10 இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனை பற்றி. இவர் உதியன் சேரலாதனுக்கு வேண்மாள் நல்லினி என்ற அரசிக்கும் மகனாக பிறந்தவரனும். இவரை பற்றி குமுட்டூர் கண்ணனார் பாடியிருக்கிறாரு. நெடுஞ்சேரலாதன் வடக்கே இமயமலை வரை படையெடுத்து சென்றவர். அதற்கு அடையாளமா இமயத்துல வில்லையும் பொறிச்சிருக்கிறாரு. போரில் பெற்ற அந்த பெரும் செல்வங்களை எல்லாத்தையுமே படைகளுக்கும் குடிமக்களுக்கும் கொடுத்துருக்கிறாரு. இப்போ 3ஆம் 10 இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனின் தம்பி பல்யானை செல்குட்டுவனை பாடியிருக்கிறாங்க. இந்த பாடல்களை பாலை கௌதமனார் பாடியிருக்கிறாரு. தன்னோட நாட்டில் அவரவருக்குன்னு உரிய நிலத்தை பகுத்து கொடுத்து ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. இந்த மன்னர் நாடு வறட்சியால் வாடின அந்த நேரத்திலையும் தன்னை நாடி வந்த பாணர், கூத்தர் இவங்களை எல்லாத்துக்குமே உள்ளம் மகிழ பசியை போக்கியிருக்கிறாரு. 4ஆம் 10 கலங்காய் கண்ணி நார்முடி சேரலை பற்றி பாடப்பட்ட பாடல்கள். இந்த பாடல்களை காப்பாற்றி காப்பினார் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனுக்கும் வேளாவி கோமான் பதுமனின் மகள் பதுமன் தேவிக்கும் பிறந்தவர் தான் இவர். தோற்றத்தாலே தன்னுடைய பகைவரை நடுங்க செய்தவர் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய செல்வத்தை கொண்டவராகவும் இருந்திருக்கிறாரு. வறுமையில் தாழ்ந்தவர்களை உயர்நிலைக்கு கொண்டுட்டு வந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. சான்றோர்களிடம் பணிவு கொண்டவராகவும் இருந்திருக்கிறாரு. தன்னை நாடி வருபவரை மகிழ்ச்சியுடன் ஆதரிச்சிருக்கிறாரு. இரவர்களை வேற்றிடம் செல்லாமல் தன்னிடமே தங்க வைத்து பாதுகாக்கவும் செஞ்சிருக்கிறாரு. சேரன் செங்குட்டுவன் அல்லது கடல் பிறகோட்டிய செங்குட்டுவனை பற்றி 5ஆம் 10 சொல்றாங்க. இவர் மீது 10 பாடல்களை பாடியவர் பரணர். இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனின் இன்னொரு மகன்தான் சேரன் செங்குட்டுவன். தாய் சோழன் மகள் மணங்கிள்ளி. சேர நாட்டு கடல் பகுதியில் வணிக கப்பல்களை கொள்ளையடித்து தொல்லை செய்து வந்துட்டு இருக்கிறாங்க இந்த கடல் கொள்ளையர்கள். அவங்கள தன்னுடைய கப்பல் படை கொண்டு அடக்கி வெற்றி கண்டவர் இவர் தான். இதனால் கடற் பிறகோட்டிய என அப்படின்னு சிறப்பு பெயரையும் இவர் பெற்றிருக்கிறாரு. செங்குட்டுவன் பகைவரும் வியந்து பாராட்டும் கல்வி அறிவும் ஒழுக்கமும் உடையராகவும் இவர் இருந்திருக்கிறாரு. கனவில் கூட பிறர் உதவியை எதிர்பார்க்காமல் வாழ்ந்தவர். இவரை பற்றி பாடல்கள் சொல்லுது.
தன் வெற்றிக்கு துணையான வீரர்களுக்கும் தனக்கும் ஒரே விதமான உணவை சமைக்கும்படி செய்து அவர் சாப்பிட்டு இருக்கிறாரு. 6வது பத்துல ஆட்கோட்பாட் சேரலாதனை பற்றி பாடப்பட்டிருக்கு. இவரது பெற்றோர் நெடுஞ்சேரலாதன் வேளாவி கோமானின் மகள். புலவர்கள் காக்கை பாடினாரும் நற்செல்லையாரும் இந்த மன்னனை பத்தி பாடியிருக்கிறாங்க. குழந்தையை காக்கும் தாயை போல ஆடு கோட்பாட் சேரலாதன் தன் குடிமக்களை பாதுகாத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அறத்தையே விரும்பும் குணத்தை உடையவராக விளங்கியிருக்கிறாரு. இவரோட அவையில குமரி முதல் இமயம் வரையிலும் உள்ள அனைத்து அரசருமே இருந்திருக்கிறாங்க. அவையில் சான்றோர்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க. பிற நாடுகளில் இருந்து வரும் வறியவரை தேரில் ஏற்றி உணவை மிகுதியாக உணவும் உண்ண கொடுத்து சிறப்புடையவர் அப்படின்னு இவரை பத்தி புகழ்ந்து பாடியிருக்கிறாங்க. செல்வ கடுங்கோ வாலியாதான் இவர் தான் 7ஆம் பத்தோட தலைவன். இவரோட பெற்றோர் அந்துவஞ்சேரல் பொறையன் தேவி. கபிலர் இந்த மன்னரை சிறப்பித்து பாடியிருக்கிறாரு. வறியவர்களுக்கு பொருள் கொடுத்து உதவுவதால் செல்வம் குறையாது பற்றி அவர் அந்த வறியவர்களுக்கு கொடுக்கிற பொருள்னால தன்னுடைய செல்வம் ஒருபோதும் குறையாது அப்படின்னு சொல்றாரு. தொடர்ந்து உதவுறதுனால உண்டாகும் புகழை நினைத்து அவர் மகிழ மாட்டாராம். போர் மட்டுமே புகழ் என்று கருதாமல் வளங்களை பெருக்கி நாட்டை செழுமையாக்கவும் செஞ்சிருக்கிறாரு. பெருஞ்சேரல் இரும்புரை 8ஆம் பத்தோட தலைவர். இவரோட பெற்றோர் செல்வ கடுங்கோ வாலியாதான் வேளாவி கோமான் பதுமனின் மகள். இவரை பத்தி பாடிய புலவர் அரசில் கிளார். சோழர்களையும் பாண்டியர்களையும் ஒரே போர்ல வென்றவர் இந்த சேரன். வேள்வி செய்வதற்குரிய வேதங்களை இந்த மன்னன் முறையாக கற்றவும் இருக்கிறாரு. பகைவர்களை முழுவதுமாக அழித்தவர். குதிரைப்படையும் காலாட்படையும் இவர்கிட்ட அதிகமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதியமானோட தகடூர் கோட்டையை அழித்தவர் இந்த மன்னர் அப்படின்னு சொல்றாங்க. 9ஆம் பத்தில் பாடப்படும் அரசன் இளஞ்சேரல் இரும்புரை பெருங்குன்றூர் கிளார் இந்த மன்னரை பத்தி பாடியிருக்கிறாரு. இரும்புரை பொன்னாலான தேரினை வைத்திருந்ததாகவும் ஒரு பாடல் மூலயமா நமக்கு தெரிய வருது. அறம் பல செய்தவர் அப்படின்னு சொல்றாங்க. அறம் செய்ய இடையூறு வந்தால் அதனை போக்குவதற்கு போர் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. போரில் ஈடுபடுவதை மிக விருப்பமான செயலாகவும் கொண்டுட்டு இருக்கிறாரு. 10வது பத்தின் பாடல்கள் கிடைக்கல. இயற்றிய ஆசிரியர் பேரும் நமக்கு தெரியல. முதல் 10 மற்றும் கடைசி 10 பாடல்களில் சில வரிகள் தொல்காப்பிய உரையிலையும் புறத்திரட்டு நூல்களில் உள்ள மேற்கோள் பாடல்களும் நமக்கு கிடைச்சிருக்கு. உதயன் சேரலாதன் சங்ககால சேர மன்னர்களுள் வரலாறு விளங்க வாழ்ந்த முதல் சேர மன்னன் உதயன் சேரலாதன். இவர் பெருஞ்சோற்றுதியன் சேரலாதன், உதயன் சேரலாதன், உதயஞ்சேரல் என்றெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறாரு. வேலியன் வேண்மான் என்னும் வேளிர் குல தலைவன் மகள் நல்லினி இவருடைய மனைவி. இவருடைய மகன்கள் தான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், பல்யானை செல்கெழுங்குட்டுவன் என்னும் இருவர் ஆவார். உதயன் சேரலாதன் ஆற்றிய அரிய 2 செயல்களை நம்ம பார்க்கலாம். ஒன்று தன்னோட நாட்டு எல்லையை விரிவாக்குனது ஒரு விஷயம். இன்னொன்று பாரத போரில் பெருஞ்சோறு அளித்தது தான். இந்த உதயன் சேரலாதன் என்ற மன்னன் தமிழகம் முழுமையும் தன் ஒரு குடை கீழ் வைத்து உலகாண்ட பேரரசன். இவர் கிழக்கு மற்றும் மேற்கு ஆகிய பெருங்கடல்களை எல்லையாக கொண்ட நாட்டை ஆண்டு இருக்கிறாரு. இந்த மன்னனை போற்ற முரஞ்சியூர் முடிநாகராயர் என்னும் புலவர் அரசே கீழ்கடலிலும் நினதே மேல்கடலும் நினதே ஆதலின் ஞாயிறு தோன்றுவதும் உன் கடலிலே மறைவதும் உன் கடலிலே அப்படின்னு பாடியிருக்கிறாரு. உதயன் சேரலாதன் பெருஞ்சோறு அளித்த நிகழ்ச்சியை பாராட்டிய புலவர்கள் முரஞ்சியூர் முடிநாகராயரும் மா மூலநாயரும் கோட்டம்பலத்து துஞ்சிய சேரமானும் இளங்கோவடிகளும் ஆவார். பாண்டவர்கள் 5வரும் கௌரவர்கள் 100 பேருமே மேற்கொண்ட அந்த பாரத போர்ல அந்த போர் முடியும் வரையிலுமே இரு திற அந்த படையினருக்கும் இவர் பெருஞ்சோறு அளித்திருக்கிறாரு அப்படின்னு இவங்க குறிப்பிடுறாங்க. உதயன் சேரலாதன் என்ற மன்னன் தன்னோட எல்லையை விரிவுபடுத்த வேண்டி கரிகால சோழனோடு போரிட்டு தோல்வி உற்றதுனால அந்த போரில் முதுகில் ஏற்றப்பட்ட புண்ணிற்கு வெட்கப்பட்டு வடக்கு திசை நோக்கி அமர்ந்து உண்ணாம நோன்பு இருந்து உயிர் விட்டார் அப்படின்னு மாமூலனார் அகநானூற்றுல குறிப்பிடுறாரு. அடுத்து இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் சேர மன்னர்களுள் சிறந்தோனாகிய செங்குட்டுவனையும் சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகளையும் பெற்றெடுத்த பெருமைக்குரிய பேரரசன் இவர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். இந்த மன்னன் குடவர் கோமான் நெடுஞ்சேரலாதன்
எனவும் குடக்கோ நெடுஞ்சேரலாதன் எனவும் அழைக்கப்பட்டிருக்கிறாரு. இவர் வந்து உதயன் நெடுஞ்சேரலாதனோட மகனும் ஆவார். இவருக்கு வந்து 2 மனைவிகள் வந்து இருந்திருக்கிறாங்க. முதல் மனைவி வந்து நற்சோனை, 2வது மனைவி வந்து வேள்வி கோமான் பதுமனின் மகள் ஆவாங்க. நற்சோனை வயிற்றில் பிறந்தவர்கள் தான் செங்குட்டுவனும் இளங்கோவடிகளும். நெடுஞ்சேரலாதன் இமயமும் குமரியும் 2மே சேர்த்து எல்லைகளாக கொண்டு ஆட்சி செய்தவர். பெரும் படையையும் வடநாடு சென்று ஆரிய அரசர்களை வென்று அந்த வெற்றிக்கு அறிகுறியாக இமயமலை மீது தன் அரசின் அடையாளமாக வில்லினை பொறித்து மீண்டான் அப்படிங்கிறது வரலாறு வந்து சொல்லுது. இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் பெற்ற மற்றொரு பெரிய வெற்றி அப்படின்னு பார்த்தாக்கா கடற்கொள்ளையர்களை வந்து கடம்பரை வென்றதாகும். இவர் ஆட்சி காலத்தில் கடம்பர் என்பவர் வந்து மேலை கடலில் ஒரு தீவில் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அவர்கள் அந்த தீவு வழியாக செல்லும் வாணிக கப்பல்களை வந்து வழிமறித்து கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அந்த கப்பல் படையுடன் சென்று அவர்களை வென்று அவர்களுடைய காவல் மரமாகிய கடம்ப மரத்தினை வெட்டி அதில் வந்து வீர முரசும் வந்து செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு அகநான் ஒரு வழியாக நமக்கு வந்து தெரிய வருது. நெடுஞ்சேரலாதன் வந்து ஆன்றோர்களை வந்து ஆதரிச்சிருக்கிறாரு. இந்த மன்னன் தனக்கு வரும் திரையினை வந்து அப்படியே பரிசா வந்து கொடுத்துருவாராம். புலவர்களுக்கு வாரி வழங்கும் வள்ளலும் இவர் தான். இவரை பற்றி புகழ்ந்து பாடிய குமட்டனூர் கண்ணனார் என்ற புலவருக்கு தன் ஆட்சிக்கு உட்பட்ட உம்பர்காடு என்னும் பகுதியில் உள்ள 500 ஊர்களையும் தென்னாட்டில் இருந்து வரும் வருவாயில் ஒரு பாகத்தையும் கொடுத்திருக்கிறாரு. இவர் வந்து 58 ஆண்டுகள் அரசு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு நமக்கு பதிற்றுப்பத்து மூலியமா நமக்கு தெரிய வருது. அடுத்து பல்யானை செல்கெங்குட்டுவன். இந்த மன்னன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனின் உடன் பிறந்தவர் தான். இவருடைய காலத்துல யானைப்படை மிகவும் ஆற்றல் வாய்ந்ததாகவும் இருந்திருக்கு. இவர் வந்து யானைகள் மிகுந்திருந்த உம்பர் காட்டை வென்று தன்னுடைய ஆட்சிக்கு கீழ் கொண்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. பல வெற்றி மேல் வெற்றி கண்ட பல்யானை செல்கெங்குட்டுவன் சிறந்த கொடையாளியாகவும் இருந்திருக்கிறாரு. ஒரு சமயம் பாலை கௌதமனார் என்ற புலவர் வேண்ட 10 பெரும் வேள்விகளை வந்து செஞ்சிருக்கிறாரு. 25 ஆண்டுகள் நாட்டை ஆண்ட பின் காட்டிற்கு சென்று கடும் தவம் மேற்கொண்டிருக்கிறாரு. இது வந்து நமக்கு பதிற்றுப்பத்து பாடல் மூலியமா நமக்கு தெரிய வருது. இவர் வந்து தன்னுடைய தமையனான இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் சோழ மன்னனுடையனான போர்ல வந்து இறந்ததுக்கு அப்புறமா இவர் வந்து அரசர் ஆயிருக்காரு அப்படின்னும் தெரிய வருது. இவரோட ஆட்சி காலத்துல பல போர்களில் ஈடுபட்டு சேர நாட்டின் ஆதிக்கத்தை பரப்பியதாகவும் தெரிய வருது. 500 சிற்றூர்களை அடக்கி உம்பர்காடு எனப்படும் பகுதியை சேரர்களின் கட்டுப்பாட்டுகளையும் கொண்டுட்டு வந்திருக்கிறாரு. பூலி நாட்டின் மீது படையெடுத்து அதை வந்து வெற்றியும் கட்டிருக்கிறாரு. நன்னன் என்ற மன்னனை தோற்கடித்துதான் இது போன்ற தகவல்கள் வந்து பதிற்றுப்பத்து மூலியமா நமக்கு தெரிய வருது. களங்காய் கன்னி நார்முடி சேரல். இந்த மன்னர் வந்து பண்டைய தமிழகத்தின் மாபெரும் அரச மரபுகளில் ஒன்றான சேர மரபை சேர்ந்த ஒரு மன்னர். சங்க இலக்கியங்களில் ஒன்றான பதிற்றுப்பத்தின் 4ஆம் பத்தில் இவரை பற்றி வந்து குறிப்பிடவும் செஞ்சுருக்கிறாங்க. இதனை பாடியவர் காப்பாற்றியற்று காப்பியனார் என்னும் புலவர். இந்த பதிக்கத்தில் இவரை பற்றி என்ன போட்டிருக்குன்னா, சேரலாதிற்கு வேள்வி கோமான் பதுமன் தேவி என்ற மகன் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. பிற சங்ககால மன்னர்களைப் போல இவருடைய காலமும் வந்து தெளிவாக வந்து குறிப்பிடலை. இருந்தாலும் இவரை பற்றி பாடின கல்லாடனார் என்னும் புலவர் தலையாங்கனத்து செருவென்ற நெடுஞ்செழியனை பற்றியும் வந்து பாடியிருக்கிறாரு. இதனால இந்த பாண்டிய மன்னனும் நார்முடி சேரலும் ஏறத்தாழ ஒரே காலத்துல இருந்திருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இவர் வந்து 25 ஆண்டுகள் வரைக்கும் ஆட்சி செய்ததாக கருதவும் படுது. பூலி நாட்டுக்கு படையெடுத்து சென்று நன்னன் என்னும் மன்னனை தோற்கடித்து போன்றவற்றை இவருடைய பெருமைகளாக சங்ககால அந்த பாடல்கள் வந்து எடுத்தும் கூறுது. அடுத்து சேரன் செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவன் பண்டைய தமிழகத்தின் முதன்மையான 3 அரச மரபுகளில் ஒன்றான சேர மரபை சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற மன்னர் ஆவார். இவர் வந்து கிபி 1ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் சேர நாட்டை ஆண்டதாக கருதப்படும் சேரலாதன் என்னும் மன்னனுக்கும் ஞாயிற்று சோழன் என்னும் சோழ மன்னனுடைய மகள் நற்சோனைக்கும் பிறந்தவர். சேர நாடு மிகவும் வலிமை குன்றி இருந்த நேரத்தில் அதோட அரச பொறுப்பை ஏற்று செங்குட்டுவன் அதனை மீண்டும் ஒரு வலிமை மிக்க நாடாகவும் மாற்றியிருக்கிறாரு. இவர் வந்து சிலப்பதிகார காப்பிய தலைவியான கண்ணகிக்கு சிலையை எடுத்த போது இலங்கையின் 1ஆம் கயவாகு மன்னன் சேர நாட்டுக்கு வந்ததாகவும் அவன் பத்தினி கண்ணகி வணக்கத்தை இலங்கையில் பரப்பியதாகவும் வரலாற்று குறிப்புகள் உள்ளதுனால செங்குட்டுவன் 1ஆம் கயவாகு வாழ்ந்த காலத்தை சேர்ந்தவராக தான் இருந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. 1ஆம் கயவாகு கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு இலங்கை வரலாற்று நூலான மகாவம்சம் போன்ற
நூல்களில் இருந்து நமக்கு தெரிய வர்றதுனால செங்குட்டுவனும் கிபி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுது. தமிழ் இலக்கியங்களில் சிலப்பதிகாரம் அதன் பஞ்சுகாண்டத்தில் சேரன் செங்குட்டுவன் பற்றி பல தகவல்களை நமக்கு தெரிவிக்குது. தமிழ் புலவர் சாத்தனார் மூலம் கண்ணகியின் கதையை கேட்ட சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு சிலை எடுத்து கோவில் அமைக்க முடிவு பண்ணுறார். அதற்காக பொதிகை மலையில் கல்லெடுத்து காவேரி ஆற்றில் நீர்படுத்தப்பட்டு தனது வீரத்துக்கு சான்றாகாது என்று எண்ணிய அவன் ஒரு சமயம் தமிழ் மன்னர்களை எள்ளி நகையாடி வடநாட்டு வேந்தரான கனக விசயரை வென்று இமயமலையில் கல்லெடுத்து அவர்களை தலையிலே கற்களை சுமப்ப செய்து கங்கை ஆற்றில் நீர் படுத்தி சேர நாட்டுக்கு கொண்டு வந்து சிலை எடுக்க அவர் முடிவு செய்ததாக சிலப்பதிகாரம் சொல்லுது. இதுபடியே வடநாட்டுக்கு படை நடத்தி சென்ற எண்ணியபடியே கனக விசயர் தலையில் கல் சுமக்கவும் செஞ்சு கண்ணகிக்கு சிலை எடுத்ததாகவும் மாடலன் என்னும் மறையோனின் அறிவுரைகளை கேட்டு சினம் தணிந்து கனக விசயரை சிறையில் அடைத்து மறுபடியும் சிறையிலிருந்து விடுவித்து அரசெயல்களில் ஈடுபட செங்குட்டுவன் முடிவு செய்கிறாரு. கண்ணகிக்கு கோயில் எடுத்த விழாவில் கனக விசயர், இலங்கை மன்னன், மாலுவ மன்னன், குடக கொங்கர் இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு நமக்கு சிலப்பதிகாரம் தரும் தகவல்களாக இருக்குது. அடுத்து பல்யானை செங்கெங்குட்டுவன். இந்த மன்னன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனின் உடன் பிறந்தவர் தான். இவருடைய காலத்தில் யானை படை மிகவும் ஆற்றல் வாய்ந்ததாகவும் இருந்திருக்கு. இவர் யானைகள் மிகுந்திருந்த உம்பர் காட்டை வென்று தன்னுடைய ஆட்சிக்கு கீழ் கொண்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. பல வெற்றி மேல் வெற்றி கண்ட பல்யானை செங்கெங்குட்டுவன் சிறந்த கொடையாளியாகவும் இருந்திருக்கிறாரு. ஒரு சமயம் பாலை கௌதமனார் என்ற புலவர் வேண்ட 10 பெரும் வேள்விகளை செஞ்சிருக்கிறாரு. 25 ஆண்டுகள் நாட்டை ஆண்ட பின் காட்டிற்கு சென்று கடும் தவம் மேற்கொண்டிருக்கிறாரு. இது நமக்கு 10 பாடல் மூலியமா நமக்கு தெரிய வருது. இவர் தன்னுடைய தமையனான இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் சோழ மன்னனுடையனான போர்ல இறந்ததுக்கு அப்புறமா இவர் அரசர் ஆயிருக்காரு அப்படின்னும் தெரிய வருது. இவரோட ஆட்சி காலத்துல பல போர்களில் ஈடுபட்டு சேர நாட்டின் ஆதிக்கத்தை பரப்பியதாகவும் தெரிய வருது. 500 சிற்றூர்களை அடக்கி உம்பர்காடு எனப்படும் பகுதியை சேரர்களின் கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் கொண்டுட்டு வந்திருக்கிறாரு. பூலி நாட்டின் மீது படையெடுத்து அதை வெற்றியும் கட்டிருக்கிறாரு. நன்னன் என்ற மன்னனை தோற்கடித்துதான் இது போன்ற தகவல்கள் 10 மூலியமா நமக்கு தெரிய வருது. களங்காய் கண்ணி நார்முடி சேரல். இந்த மன்னர் பண்டைய தமிழகத்தின் மாபெரும் அரச மரபுகளில் ஒன்றான சேர மரபை சேர்ந்த ஒரு மன்னர். சங்க இலக்கியங்களில் ஒன்றான 10 4ஆம் பத்தில் இவரை பற்றி குறிப்பிடவும் செஞ்சுருக்கிறாங்க. இதனை பாடியவர் காப்பாற்றியற்று காப்பியனார் என்னும் புலவர். இந்த பதிக்கத்தில் இவரை பற்றி என்ன போட்டிருக்குன்னா, சேரலாதிற்கு வேள்வி கோமான் பதுமன் தேவி என்ற மகன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. பிற சங்ககால மன்னர்களைப் போல இவருடைய காலமும் தெளிவாக குறிப்பிடலை. இருந்தாலும் இவரை பற்றி பாடின கல்லாடனார் என்னும் புலவர் தலையாங்கனத்து செருவென்ற நெடுஞ்செழியனை பற்றியும் பாடியிருக்கிறாரு. இதனால இந்த பாண்டிய மன்னனும் நார்முடி சேரலும் ஏறத்தாழ ஒரே காலத்துல இருந்திருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இவர் 25 ஆண்டுகள் வரைக்கும் ஆட்சி செய்ததாக கருதவும் படுது. பூலி நாட்டுக்கு படையெடுத்து சென்று நன்னன் என்னும் மன்னனை தோற்கடித்து போன்றவற்றை இவருடைய பெருமைகளாக சங்ககால அந்த பாடல்கள் எடுத்தும் கூறுது. அந்துவஞ்சேரல் இரும்புரை. அந்துவஞ்சேரல் இரும்புரை சேர நாட்டின் ஒரு பகுதியாக இருந்த பொறைய நாட்டின் ஆட்சியாளர்கள் வழிவந்தவர் தான். இரும்புரை என்னும் மரபை தொடங்கி வைத்தவரும் இவர் தான். இவருடைய வழி வந்தவர்களே இரும்புரை அல்லது பொறையன் என அழைக்கப்படுறாங்க. இவர் சேர நாட்டு அரசுரிமை பெறுவதற்கான மரபு வழி வந்தவனாக இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே சேர மன்னர்களின் உதயன் மரபு வழி அன்று போனதாலும் இவருடைய புதல்வர்களுக்கு அவங்களுடைய தாய் வழியாக பொறைய நாட்டு வாரிசுரிமை கிடைத்ததாலும் இவங்க சேர நாட்டு அரசர்கள் ஆகும் அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறாங்க. அந்துவஞ்சேரல் அமராவதி ஆற்றுப்படுகை பகுதிகளை பாதுகாப்பதற்காக ஆங்காங்கே அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அவங்க அங்கே ஒரு ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்கிறாங்க. அதுதான் அமராவதி ஆற்றுப்படுகை பகுதி, கொங்கு நாடு, பொறைய நாடு என்பவற்றை உள்ளடக்கி இருக்குது. அந்துவஞ்சேரல் தான் இதோட ஆட்சியாளனாகவும் இருந்திருக்கிறாரு. இதன் மூலியமாக தான் இவர் அந்துவஞ்சேரல் இரும்புரை அப்படின்னு அறியப்பட்டிருக்கிறாரு. அந்துவஞ்சேரல் பொறைய நாட்டு வாரிசுரிமை பெற்ற இளவரசியை திருமணம் செஞ்சிருக்கிறாரு. இவருடைய 2வது மகனான செல்வ கடுங்கோ வாலியாதான் இரும்புரை சேர மன்னன் ஆவார்.
இவருக்கு முன்னாடி குறுகிய காலம் அந்துவஞ்சேரலாதன் அரசனாக இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு வந்து சிலர் சொல்கிறாங்க. இருந்தாலும் இதற்கு பல காலம் முன்னரே கலங்காய் கண்ணி நார்முடிச்சேரல் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்துவஞ்சேரல் வந்து இறந்து விட்டதாகவும் வந்து சிலர் சொல்கிறாங்க. செல்வக்கடுங்கோ வாலியாதான் இரும்புரை. செல்வக்கடுங்கோ வாலியாதான் இரும்புரை பண்டைய தமிழகத்தின் மூவேந்தர் மரபுகளில் ஒன்றான சேர மரபை சேர்ந்த சேர மன்னன். சேரர்களில் இரும்புரை மரபை சேர்ந்த இவர் வந்து அந்துவஞ்சேரல் இரும்புரைக்கும் பொறையன் பெருந்தேவிக்கும் இரண்டாவது மகனாக பிறந்திருக்கிறாரு. முடிக்குரிய இளவரசனும் இவனுடைய தமையனுமான மாந்தரன் சேரல் இரும்புரை என்பவன் இறந்து விட்டதுனால வாலியாதான் இரும்புரை வந்து அரசனாகிறாரு. சங்க தமிழ் தொகை நூலான பதிற்றுப்பத்தில் கபிலர் பாடிய 7ஆம் பத்தின் பாட்டுடை தலைவனும் இவர் தான். இவருடைய பல்வேறு குணநலங்களை பற்றி பதிற்றுப்பத்தில் கபிலர் புகழ்ந்து வந்து பாடியிருக்கிறாரு. இவர் வந்து திராவிட கடவுளான மாயோனை வந்து வணங்கி வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு வந்து நமக்கு பதிற்றுப்பத்து மூலியமா தெரிய வருது. இவருடைய காலத்தில் தமிழகத்தில் பௌத்தம் பரவ தொடங்கிய அந்த ஒரு நேரத்தில் புத்த துறவிகளுக்கு படுக்கைகள் செய்து கொடுப்பது அறமாக கருதப்பட்டிருக்கு. இவ்வாறு கட்டப்பட்ட படுக்கைகளுக்கு அருகே இந்த கொடைகளை குறிக்கும் கல்வெட்டுகளும் வெட்டப்பட்டிருக்கு. கரூருக்கு பக்கத்தில் உள்ள புகழூர் என்னும் இடத்துல காணப்படும் புகழூர் கல்வெட்டு என அறியப்படும் இத்தகையதொரு கல்வெட்டு கோ ஆதன் என்பவன் பற்றி குறிப்பிடுது. இது வந்து வாலியாதான் இரும்புரையே வந்து குறிக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆட்கோட்பாட்டு சேரலாதன் பண்டைய தமிழகத்தின் மூவேந்தர் மரபுகளில் ஒன்றான சேர மரபை சேர்ந்த மன்னர். சங்க தமிழ் நூலான பதிற்றுப்பத்தின் 6வது பத்தில் இவரை பற்றி பாடியிருக்கிறாங்க. காக்கை பாடினார் நச்செல்லையார் என்னும் புலவர் இந்த பதிக்கத்தை வந்து பாடியிருக்கிறாங்க. குடங்கோ நெடுஞ்சேரலாதனுக்கும் வேளாவி கோமான் மகளுக்கும் இவர் வந்து மகனா பிறந்திருக்கிறாரு. இவர் வந்து ஆடு கோட்பாட்டு சேரலாதன் என்ற பெயரில் அரியணை ஏறும் முன்னாடி ஆடல் கலையில் வல்லவனாகி ஆட்டெனத்தி என்னும் பெயரையும் வந்து பெற்றிருக்கிறாரு. கலையார்வம் கொண்டு விளங்கியதுனால அன்பு அறம் அருள் ஆகிய நற்பண்புகள் உடையவனாக நல்லாட்சி நடத்திட்டு வந்திருக்கிறாரு. இவர் வந்து 35 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்ததாகவும் சொல்லப்படுது. தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்புரை பண்டைய தமிழகத்தின் மூவேந்தர் மரபுகளில் ஒன்றான சேர வேந்தர்களில் மரபில் வழிவந்தவர். இவருடைய தந்தையான செல்வ கடுங்கோ ஆலியாதன் இரும்புரைக்கு பின் சேர நாட்டின் அரசனாகிறாரு. இவர் வந்து ஆலியாதானுக்கும் அவருடைய அரசியான பதுமன் தேவிக்கும் பிறந்தவர். சங்க தமிழ் இலக்கணமான பதிற்றுப்பத்தின் 8ஆம் பத்து இவர் மீது வந்து பாடவும் பட்டிருக்கு. அரசியல் கிளார் என்னும் புலவர் வந்து இதை வந்து பாடியிருக்கிறாரு. தகடூர் மீது படையெடுத்து அதோடைய மன்னன் அதியமானை வென்றதன் மூலயமா இவருக்கு வந்து தகடூர் எறிந்த என்னும் சிறப்பு பெயரும் கொடுத்துருக்குறாங்க. இதனை ஒட்டியே தகடூர் யாத்திரை என்னும் தனி நூலும் வந்து வந்திருக்கு. களைப்பு மிகுதியால் முரசு கட்டிலில் ஏறி துயில் கொண்டு விட்ட மோசிகிரநாயர் என்னும் புலவர் வந்து துயில் கொள்ள கலையும் அவருடைய தூக்கம் கலையும் வரைக்குமே கவரி வீசினான் அப்படின்னு வந்து இவரை பற்றி பாடியிருக்கிறாங்க. கரூரை சேர்ந்த அதாவது கரூரை வந்து சேர நாட்டின் தலைநகர் ஆக்கியதும் இவர் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இளஞ்சேரல் இரும்புரை இவர் வந்து பண்டைய தமிழகத்தின் சேர நாட்டை ஆண்டவர். இவர் வந்து மாந்தரஞ்சேரல் இரும்புரையின் மகனான குட்டுவன் இரும்புரைக்கும் வேண்மாள் அந்துவஞ்செல்லைக்கும் பிறந்தவர். இவருக்கு வந்து பாண்டிய மன்னர், சோழ மன்னர், குறுநில மன்னர்கள் என பல முனைகளில் இருந்து எதிர்ப்புகள் இருந்திருக்கு. அவற்றை எல்லாம் சமாளித்து 16 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. சங்ககால தமிழ் நூலான பதிற்றுப்பத்தின் 9வது பத்தின் பாட்டுடை தலைவனான இவர் வந்து பெருங்குன்றூர் கிளார் என்பவர் வந்து இவரை வந்து பாடியிருக்கிறாரு. கோப்பெருஞ்சோழனின் தலைநகரமான உறையூரை தாக்கி கைப்பற்றியிருக்கிறாரு. அங்கு கிடைத்த பொருட்களை எல்லாம் வஞ்சி மாநகர் மக்களுக்கு கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. இருந்தாலும் இவர் வந்து உறையூரை தாக்கியதுனால சேரர்களோட அந்த வீழ்ச்சிக்கு வித்திட்டது அப்படின்னே வந்து சொல்லலாம். கோப்பெருஞ்சோழனின் மைந்தர்கள் அதாவது மகன்கள் வந்து இந்த தாக்குதல்களுக்கு வந்து பழி வாங்குறதுக்காக காத்திருந்ததாகவும் சொல்றாங்க. குட்டுவன் கோதை பண்டைய தமிழகத்தின் மூவேந்தர் மரபுகளில் ஒன்றான சேர மரபை சேர்ந்த ஒரு அரசன். இவர் வந்து சேர நாட்டின் ஒரு பகுதியான குட்டநாட்டை ஆண்டிருக்கிறாரு. இவரை குறித்த தகவல்கள் வந்து சங்க தமிழ் இலக்கியமான புறநானூற்றின் மூலமே நமக்கு வந்து தெரிய வருது. கோநாட்டு எரிச்சலூர் மாடலன் மதுரை குமரனார் என்னும் புலவர் பாடிய பாடல் ஒன்று புறநானூற்றின் 54வது பாடலாக வந்து சேர்க்கவும் படுது.
குராப்பள்ளி துஞ்சிய பெரும் திருமாவளவன் என்னும் சோழ மன்னனும் இவரும் ஒரே காலத்தில் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னும் தெரிய வருது. புகழ்பெற்ற சேர மன்னனான செங்கோட்டுவனின் மகனான குட்டுவன் சேரலும் இவரும் ஒருவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சேரமான் வஞ்சனன். இவர் பழந்தமிழ் அரச மரபுகளில் ஒன்றான சேர மரபை சேர்ந்தவர் தான். பாயல் என்னும் மலைப்பகுதியை ஆன்ற ஒரு சிற்றரசன். திருத்தாமனார் என்பவர் பாடிய புறநானூற்று பாடல் ஒன்றின் மூலியமா இவரை பற்றிய தகவல்கள் நமக்கு தெரிய வருது. வஞ்சன் என்னும் பெயர் காரணமாக இந்த பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னும் சொல்றாங்க. இவருடைய இயற்பெயர் தெரியல. புறநானூற்று பாடலின் மூலம் இவ்வரசன் புலவர்களை இன்முகம் காட்டி வரவேற்றிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மருதம் பாடிய இளங்கடுங்கோ. இவர் பழந்தமிழ் அரச மரபுகளில் ஒன்றான சேர மரபை சேர்ந்தவர் தான். சங்கத்தமிழ் இலக்கிய நூல்களான அகநானூறு, நற்றிணை ஆகியவற்றில் காணப்படும் 3 பாடல்களை பாடிய புலவர் இவர் மூலியமாக தான் நமக்கு தெரிய வருது. இவரும் இளஞ்சேரல் இரும்புறையும் ஒருவர் என கூறுபவர்களும் இருக்கிறாங்க. ஆனால் இதற்கான சான்றுகள் எதுவுமே நமக்கு கிடைக்கல. அடுத்தது சேரமான் கணைக்கால் இரும்புரை. சேரமான் கணைக்கால் இரும்புரை சேர அரச மரபை சேர்ந்தவர் தான். இவர் சோழன் செங்கணனன் என்பவரோடு போரிட்டு அவரால் பிடிக்கப்பட்டு சிறையிலும் இருந்திருக்கிறாரு. அவர் சிறையில் இருக்கும்போது தனக்கு தாகம் எடுத்ததாகவும் தண்ணீர் கேட்டபோது காவலர் காலம் தாழ்த்தி கொடுத்ததுனால அதனை குடிக்காம ஒரு செய்யுளை பாடிவிட்டு வீழ்ந்ததாக சொல்லவும் படுது. தனது நிலைக்கு இறங்கி பாடிய இந்த செய்யுள் புறநானூற்றில் 74வது பாடலாக இருக்குது. அடுத்து சேரமான் கோட்டம் பல துஞ்சிய மாகோதை. இவரும் பழந்தமிழ் அரச மரபுகளில் ஒன்றான சேர மரபை சேர்ந்த ஒருவர் தான். மாகோதை என்பது இவர் ஒரு இளவரசன் என்பதை குறிப்பதாகவும் சொல்லப்படுது. இவரை பற்றிய தகவல்கள் சங்க கால இலக்கியம் மூலியமாக நமக்கு கிடைக்கவும் பெறுது. இவருடைய மனைவி இறந்தபோது இவர் பாடியதாக கூறப்படும் பாடல் புறநானூற்றில் 245ஆம் பாடலாக இடம்பெறுது.